அநேக சூழ்நிலையில கவலைப்படுகிறோம். எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன், நாளைய தினத்துல சம்பாத்தியம் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே, கையில காசு கிடையாது, பிள்ளைகளுக்கு தேவையானது எப்படி நான் தரப்போறேன், எல்லா சூழ்நிலையிலும் நாம் கலங்கி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில நீ விசேஷித்தவன், விசேஷித்தவள், உன்னுடைய தேவைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் அநேக இடங்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தேவையானதை சந்தித்ததை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்ப தண்ணீர் தேவைப்பட்டதோ அது கொடுத்தாரு, எப்ப ஆகாரம் தேவைப்பட்டதோ அதையும் சந்திச்சாரு. எலியா தீர்க்கதரிசிக்கு காகத்தை கொண்டு அவர் போஷித்தார். எலிசாவின் மூலியமாக ஒரு விதவையை ஆண்டவர் சந்தித்தார். அதே போல அநேக இடத்துல நாம் எடுத்துக்காட்டாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலுடைய வாலிபர்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. அங்க இருக்கிற வாலிபர்களுக்கு ராஜ போஜன விருதம் கிடைக்கிறது. ஆனால் தானியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், தன்னுடைய உடம்பை தீட்டுப்படுத்தாத படிக்கு அந்த விருந்து வேண்டாம் என்று சொல்லி, எங்களுக்கு கீரை வகை, பருப்பு வகை, எங்களுக்கு தேவையான இந்த மரக்கறிகள் இதை தாங்க என்று சொல்லும் பொழுது அந்த சமயத்திலையும் கர்த்தர் அவர்களுக்கு மேல இருந்த அதிகாரியுடைய கண்களில் இருந்து தயவை உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, அந்த அதிகாரிக்கு ஒரு பயம் இருந்ததுதான், இவங்க இதை சாப்பிட்டு உடல் ரொம்ப சுருங்கி போச்சுன்னா ராஜா எங்களை கொலை கூட செய்வாரு. ஆனாலும் கர்த்தர் தானியேலுடைய தேவைகளை சந்தித்தார். பிரியமானவர்களே, அதே போல கர்த்தர் அங்க தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களையும் மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் கர்த்தர் மேன்மையாய் வைத்தார். பிரியமானவர்களே, நல்ல துடகாத்திரமாய் வைக்கிறது நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம், சம்பாத்தியம் காலியா இருக்கு, அங்க போயிருக்கு இங்க போயிருக்கு நம்ம சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். கலங்காதீங்க, தேவைகளை சந்திக்கிறவர் அவர், போஷிக்கிறவர் அவர், எல்லாவற்றையும் அவர் தருவார். பிரியமானவர்களே, அவரிடத்துல ஒப்பு கொடுங்க, விசுவாசமா அவரிடத்துல கேளுங்க, நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். பிரியமானவர்களே.